குப்பைன்றது வந்து எப்போவுமே நிரந்தரமான இருக்க தேவை. சட்டம் அபாலிஷன் கான்ட்ராக்ட் அபாலிஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா நிரந்தரமான இருக்க தேவைக்கு கான்ட்ராக்சுவல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்புறம் ஏன் நீ கான்ட்ராக்ட் கொடுக்குற? அதுவும் என்ன பினாமி கான்ட்ராக்டு? ஸோ ஒடுக்குமுறை நீங்கள் பண்ணுறதுக்கு, அடக்கிறதுக்கு, ஒருத்தர் மேலே வராமல் பார்த்துக்கிறதுக்கு, இதே வேலையை திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு, எந்த விதமான சம்பள உயர்வும் இல்லாமல் வாயை மூடிட்டு வேலை செய்யணும்னு சொல்கிறது ஃபியூடல் ஆர் இதுதான் வந்து சனாதன தர்மம் சொல்கிற அம்சங்கள். அந்த சனாதன தர்மத்தை இவங்க சமூக நீதி கட்சின்னு வச்சுக்கிட்டு தர்மத்தை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தர்மத்தை வந்து இவங்க அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க பேசுகிறதுக்கும் முற்போக்குக்கும் வந்து ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இதுதான் வந்து லேபர் அப்படின்னு வரும்போது பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து இப்படி தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பட் லேபர்னு ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூஸ்ன்னு வரும்போது இந்த நிலைப்பாடு எடுப்பது தான் திமுக அரசுக்கும் பிஜேபி அரசுக்கும் இருக்க ஒற்றுமை. இந்த ஒற்றுமை தான் இவங்க வந்து வாயில் என்னதான் வந்து நான் மாற்று அப்படின்னு சொன்னாலும் மக்கள் மத்தியில் அது ஏமாற்றா தெரிகிறதுக்கும். இன்னைக்கு அண்ணன் வந்து விஜய் அண்ணன் வந்து நீங்கள் 2 பேரும் கூட்டு கலவானீங்க தாண்டா, நீங்கள் வந்து நீ ஒன்றும் சொல்கிறது வந்து எங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போகிறதுக்கான ரீசனும் இருக்குது. ஓகே, இந்த பின்னணியை இன்னும் வந்து அரசியல் விழிப்புணர்வு ஓட இருக்கிற இளைஞர்கள் பார்க்க அவங்களுக்கு என்ன தோணும்? நீ திருட்டு போய் ஒன்று பேசுகிற, அதுக்கப்புறம் வந்து செயல்பாட்டில் வந்து திருட்டுத்தனத்தை காட்டுற, இப்படி காட்டும் போது எப்படி வந்து நம்பிக்கை வரும்? நான் தான் மாற்று, நான் தான் இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு நீ போய் சேர மாட்டியா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு நான் 2 பேரையும் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்கிறேன், எனக்கு வாய்ப்பு கூடன்னு கேட்குற புது ஒரு பொலிட்டீஷியனு எந்த விதமான இந்த மாதிரி பேக்கேஜ் இல்லாமல் வரும்போது ஏன் நான் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? நான் ஏன் நம்பிக்கை வைக்கக்கூடாது? நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு வந்து யூத் போகுது.